போன கிளாஸில் வந்து நம்ம வந்து ஒயரை வந்து கேப் கனெக்டரில் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு நம்ம வந்து பார்த்தோம். இந்த கிளாஸில் வந்து நம்ம வந்து நார்மலாக வந்து கேப் கனெக்டர் இல்லாத நம்ம வந்து ஒயர் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒயர் வந்து பார்த்தா பல விதமான ஜாயிண்ட் இருக்குது. கிராஸ் ஜாயிண்ட் இருக்குது, அதுக்கடுத்து டி ஜாயிண்ட் இருக்குது, அதுக்கடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் ஜாயிண்ட் இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைட் ஜாயிண்ட் வந்து எப்படி பண்ணுறது வந்து ஒயர் வந்து ஸ்ட்ரைட் ஜாயிண்ட் கனெக்ஷன் மூலமாக எப்படி வந்து கனெக்ட் பண்ணால் வந்து பார்க்கலாம். இப்போ அது ஸ்ட்ரைட் ஜாயிண்ட் கனெக்ஷன் முன்னாடி வந்து நம்ம என்ன செய்யறோம்னா இது பார்த்தா ஒரு 2.5 ப்ளூ ஒயர், இது வந்து எல்லோ கிரீன் கலர் ஒயர். இந்த 2 ஒயர் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணுறோம். எப்படி ஜாயின் பண்ணுறோம்? நம்ம ஜாயின் பண்ணுறது முன்னாடி இந்த ஒயர்லேருந்து ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு வந்து நம்ம வந்து ஸ்லீவ் எடுத்துக்கணும். ஸ்லீவ் எடுத்துக்கணும். இதே எவ்வளோ ஸ்லீவ் எடுக்கிறோமோ அதே அளவு வந்து ஸ்லீவ் வந்து இந்த ஒயர் வந்து இதே அளவு எடுக்கணும். பாருங்க ஒரே அளவு எடுத்துக்கணும். இது வந்து 7 ஸ்டாண்ட் உள்ள ஒரு ஒயர். அப்போ வந்து என்னன்னா ஒரு ஸ்டாண்ட் வந்து 3 வச்சுக்கிறோம், ஒரு சைடு இன்னொரு சைடு வந்து 4 வந்து பிடிச்சிக்கிறோம். 7 ஸ்டாண்ட் 4. அதே மாதிரி இதுலேயே வந்து ஒரு 3 ஸ்டாண்டை தனியாக பிடிச்சிக்கிறோம், 4 இதுவும் தனியாக வச்சுக்கிறோம். கரெக்டாக இருந்தால் நல்லா நீட்டாக வரும் ஜாயிண்ட். அடுத்து வந்து அதை 4 வந்து தனியாக வந்துச்சு. இதில் வந்து ஒரு 4 வந்து கட் ஆகிடுச்சு, அதனால் வந்து 6 தான் இருக்குது. அது நம்ம வந்து இப்போ வந்து இந்த 2 ஒயர் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம வந்து வச்சு இப்படி வந்து நம்ம வந்து மடிச்சுட்டு கரெக்டாக வந்து டிஸ்டன்ஸ் வந்து நம்ம வந்து இது பண்ணணும். இந்த அளவுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வைக்கிறோமோ அதே அளவு டிஸ்டன்ஸ் வந்து இங்கேயும் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு என்ன செய்யறோம், இந்த ஒயர் வந்து இந்த பக்கம் நம்ம வந்து அப்படியே மடிக்கணும். அழகாக பண்ணணும், பொறுமையாக பண்ணணும், அழகாக பண்ணணும், அழகாக வந்து ஜாயிண்ட் வரும் மேக்ஸிமம். அதே மாதிரி இதை வந்து இந்த பக்கம் வந்து நம்ம வந்து மடிக்கணும். இப்போ வந்து கட்டரை வந்து கரெக்டாக வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம வந்து கட்டரை வந்து இதை வந்து கட் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து இந்த எட்ஜில் இருக்குது கட்டிங்கில் வந்து நம்ம டைட் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த பக்கம் வந்து என்ன செய்யணும், கட்டிங்கில் வந்து ஒயர் வந்து டைட் பண்ணணும். ரொம்ப இது வேணால் ரொம்ப ஒயர் வந்து இதாகும். ஒரு மீடியமான டார்கெட் ஃபோர்ஸ் கொடுத்து டைட் பண்ணணும். ஜாயிண்ட் வந்து இது ஆகிடும். இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இவனா நல்லா ஜாயிண்டாக இருக்குது. இது மேலே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சோன்னா ஜாயிண்ட் முடியும். இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஃபோர்ஸ் கொடுத்து எவ்வளோ இழுத்தாலும் வந்து நம்ம பியாது இவ்வளோ தான் ஜாயிண்ட் வந்து இருக்கும். அப்புறம் இதே ஜாயிண்ட் வந்து இந்த ஜாயிண்ட் வந்து ஸ்ட்ரைட் ஜாயிண்ட் வந்து ஒரு நல்ல ஒயர் ஜாயிண்ட் பண்ணி